ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துக்க போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோனுக்கு ஒரு பேக் ஹவுஸ், அதாவது நமக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணி நம்ம எப்படி வாங்குறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது கூடவே ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்று போய்கிட்டு இருக்குது. என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பவுச் ஆர்டர் போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவுச் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதாவது பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் வந்து மிஸ் பண்ணால் வாங்கணும்னா வீடியோ நீங்கள் வந்து அப் டு எண்ட் முடிக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் நான் சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் சில பேர் மட்டுமே நம்மளுடைய ஃபோன் வந்து சேஃப்டியாக இருக்குன்னு, ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து மொபைல் ஃபோனுக்கு கேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளில் பல பேர் நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் வந்து அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும், அதாவது இந்த பவுச் எங்கே வாங்கினீங்க அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த ஒரே ஒரு அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அதிகமான பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுற பிக்சரை நம்மளுடைய ஃபோட்டோஸையும் நம்மளால் ஆட் பண்ணி வாங்க முடியும். நம்மளுடைய ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, நமக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ, உங்களுடைய சில்ட்ரன்ஸோட ஃபோட்டோ, ஸோ அண்ட் அது கூடவே உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸோட இமேஜையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுவும் ஒரு குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கிற முடியும். ஸோ இந்த ஆப் மூலியமாக ஒரு சூப்பரான ஒரு மினிமம் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவுச் வாங்கினா ஒரு பவுச் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப் மூலியமாக பவுச் மட்டும் தான் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மட்டும் இல்லைங்க. ஸோ இந்த ஆப் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ்க்கு கேஸும் வாங்கிக்கலாம். அது கூடவே ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பைக் காருக்கு வந்து நீங்கள் வந்து கீ செயினும் வாங்கிக்கலாம். அது கூடவே நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறதுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து வெளியே போய் வாங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் இதுலேயும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்கிற முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ நீங்கள் ஒரு மேரேஜுக்கு போகிறீங்கன்னா அந்த மேரேஜ் யாருக்கு நடக்குதோ அவங்களோட இமேஜை நீங்கள் வந்து இந்த கிஃப்ட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாகவே இருக்கும். இந்த ஆப் மூலியமாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி நம்மளுடைய பொருள் நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட முடியும், நம்மளுடைய இமேஜை எப்படி நம்மளுடைய கேஸில் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுறது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நண்பா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒவ்வொரு ஆப்பையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப்பில் வந்து பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்டர் போட்டு வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் இவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கல. ஆன்லைன் பேமெண்ட் மூலியமாக தான் நம்மளுடைய பொருளை நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கிற முடியும். ஸோ பொதுவாக ஆன்லைன் பேமெண்ட் எடுத்துக்கிட்டாவே எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இந்த ஆப் வந்து முன்ன பின்ன யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம ஒரு சிலர் யூஸ் பண்ணி தான் கூட பல பேர் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஆப்பில் நம்ம ஆன்லைனில் பேமெண்ட்டை நம்ம வந்து பே பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த பொருளை வந்து ரிசீவ் ஆகலாம். நம்ம எப்படி நம்மளுடைய பொருளை வந்து ரீஃபண்ட் எடுக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே யோசனை கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம சேனலில் ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப்பில் உள்ள நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்பையும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப் மூலியமாக நானும் ஒரு பேக் ஹவுஸ் ஆர்டர் போட்டேன். அதாவது ஆன்லைன் பேமெண்ட் மூலியமாக நான் என்னோட அமௌண்ட்டை பே பண்ணி ஸோ ஒரு கேஸ் நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ அந்த கேஸோட வீடியோ ஃபைலும் இந்த வீடியோவோட எண்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதையும் பார்த்துருங்க. ஸோ நான் ஆர்டர் போட்ட பொருள் எனக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ யாருமே பயப்படாமல் நீங்கள் வந்து இதில் வந்து ஆர்டர் போடலாம். இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோடிங் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்பை ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பெர்மிஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு எனேபிள் பண்ண சொல்லும். ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு தான் ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் வந்து போன் கேஸ் மட்டும் இல்லை, இதில் வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பைக்கு காருக்கு வந்து கீ செயின் வாங்கிக்கலாம். நமக்கு வந்து மாஸ்க், அதாவது இப்போ ரீசெண்டாக அந்த கொரோனா டைமில் நம்மளுடைய மாஸ்க்கும் வாங்கிக்கலாம். ஈமோஜி ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூடவே நம்மளுக்கு வந்து டிஷர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெஸின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கிற முடியும். ஸோ அது கூடவே நம்மளுடைய இமேஜையும் நம்மளுடைய டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, பில்லோவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்மளுடைய இமேஜை நம்ம வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி நம்ம வாங்கிக்கிற முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் ஒரு மொபைல் ஃபோனில் நான் எப்படி ஆர்டர் போட்டு நம்மளோட இமேஜை எப்படி ஆட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் யூஸ் பண்ணுற ஃபோன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷியோமியோட ரெட்மி நோட் 7. ஸோ இந்த ரெட்மி நோட் 7 நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபோன் கேஸை நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய பிராண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஷியோமியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஷியோமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷியோமி 6 கொடுத்துருக்காங்க, 6 ப்ரோ கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஷியோமியோட ரெட்மி நோட் 7. ஸோ நான் நோட் 7 செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3D ஃபோன் கேஸ்ன்னு சொல்லிட்டு பக்கத்தில் செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பவுச்சோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 149 மட்டும் தான். கீழே உள்ள செலக்ட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேலரி டைரக்டாக ஓப்பன் ஆயிரும். நீங்கள் எந்த இமேஜை உங்களுடைய ஃபோன் கேஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கிற முடியும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். கீழே வந்து ஃபோட்டோ குவாலிட்டி புவர்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால எனக்கு வந்து சும்மா ஒரு நார்மல் ஃபோட்டோ நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறனால எனக்கு வந்து புவர்னு காமிக்குது. அந்த கீழே உள்ள ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து ஹைன்னு வரணும். அதாவது இந்த புவர்னு
இருக்கிறதுல ஹைன்னு இருக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே உள்ள ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது செலக்ட் குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை போச்சுனுமோ அத்தனை போச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுடைய கார்டு ஓப்பன் ஆயிடும். உங்களுடைய கார்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு வந்து ₹80 கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 256 உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து செக் அவுட் கொடுத்துக்கோங்க. செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அட்ரஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது உங்களுடைய பிரைமரி நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஆப்ஷனில் இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். செகண்டாக உள்ள மொபைல் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தாலே போதும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸுக்கு வந்து உங்களுடைய டோர் நம்பர் கேட்பாங்க. அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய சிட்டியை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டெலிவரி அட்ரஸை ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஆர்டர் போட்டோட பவுச்சோட ப்ரைஸை உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வந்து பே அண்ட் யூபிஐன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூபிஐ மூலியமாக பே பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பேடிஎம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேடிஎம் மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கிற முடியும். ஸோ இதில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆஃபர் கோடை கீழே உள்ள அப்ளை கூப்பன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல அந்த கூப்பன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். உங்களுடைய பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே அண்ட் உங்களோட யூபிஐ அண்ட் உங்களுடைய வேலெட்லேருந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கிற முடியும். ஃபைனலாக நீங்கள் வந்து பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அனுப்புவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மூலியமாக நீங்கள் ஆர்டர் போட்ட பொருளை நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்துட்டு இருக்குன்னு ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டில் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் பேக்கேஜோட வீடியோ கிளிப்பை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ அந்த வீடியோ ஃபைல் இப்போ உங்களுக்கு வந்து மேலே வந்து ப்ளே ஆகும். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லக்கூடிய வீடியோவும் நம்ம சேனலில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.